அனைவருக்கும் வணக்கம். இது வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 17. இதில் கலந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் விளக்கம் கொடுக்க வந்திருக்கும் முனைவர் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களுக்கும் சிறப்பு வணக்கங்கள். இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள் திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவள அருட்பெரும் ஜோதி. இந்த வரிகள் தான் பார்க்க இருக்கோம். ஐயா அனைவரும் சார்பாக வரவேற்று சிறப்புரை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் வகுப்பு 17 உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வழக்கம் போல இன்னைக்கும் ஒரு சிறப்பான ஒரு அகவலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். நேரடியா நம்ம அகவலுக்குள்ள போயிடலாம். ஏன்னா இதுல கொஞ்சம் கூடுதலான விளக்கம் சொல்ல வேண்டியது இருப்பதனால கொஞ்சம் நேரம் கருதி நான் உடனடியா தலைப்புக்குள்ள நுழையிறேன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த அகவல் வரி என்பது திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவளர் அருட்பெரும் ஜோதி. திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவளர் அருட்பெரும் ஜோதி. இந்த அகவல் ஒரு ரொம்ப முக்கியமான அகவலாகவும் நான் பார்க்கின்றேன். இந்த போன வகுப்பு நம்ம பார்த்தோம். அதாவது ஐயா இங்க திருநிலை என்ற ஒரு எழுத்தை சொல்ல போடுறாங்க. இதுல ஒரு முக்கியமான சொல் இது. இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா அக்கேனா என்று சொல்லப்படும். அக்குன்னு சொல்றோம்ல, 3 புள்ளி வைக்கிறோம், ஆயுத எழுத்து என்று தமிழ்ல சொல்றோம். அந்த எழுத்துக்கு பதிலாக தான் இந்த இடத்துல திருநிலை என்று பெருமானார் குறித்திருக்கிறார். இப்ப இதுக்கு நான் சான்று நிறைய அருப்பாவில இருக்கிறது. இந்த அதுக்கு முன்னாடி இந்த அக்கேனம் ஆயுத எழுத்து என்று சொல்லுகிறோமே, இந்த எழுத்தை பற்றி நம்ம நமக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு நம்ம அதுக்குள்ள போறப்பதான் நமக்கு தெரியும். இந்த இடத்துல வள்ளல் பெருமாள் அக்கேனா அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்ல போட்டிருக்கலாம். அப்படி போடாமல் ஏன் திருநிலை என்று சொன்னார் என்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த இடத்துலதான் இந்த மொழியினுடைய சிறப்பும் இறைமொழி என்று ஏன் சொல்லுகிறோம் என்பதற்கான விடயத்தை இந்த இடத்துலதான் வள்ளல் பெருமானார் அவிழ்க்கிறார் அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான செய்தியை நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, இந்த ஆயுத எழுத்து என்பதை நம்ம எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த அந்த தலைப்புக்கு முன்னாடி, இந்த எழுத்து பற்றி போறதுக்கு முன்னாடி இதனுடைய ஒரு பொருள் பார்த்துட்டு அதுக்குள்ள விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். திருநிலை தனிவெளி சிவவெளி என்னும் ஓர் அருள்வெளி பதிவளர் அருட்பெரும் ஜோதி. இதுக்கான பொருள், திருநிலையாகிய தனிவெளி சிவவெளி எனப்படும் அருள் வெளியாகிய இடத்தில் வளர்கின்ற அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இதனுடைய பொருள். இது ஒரு 2 வரியில பொருள் சொல்லிடுறாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு விரிவான விளக்கத்தை நமக்கு தேவைப்படுது. இப்ப பாருங்க, இந்த திருநிலை என்பதை எதை குறிக்கிறோம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆயுத எழுத்ததான் வள்ளல் பெருமானார் திருநிலை என்று சொல்றாங்க. ஆனா மொழியியலில் இலக்கணத்தில் இந்த ஆயுத எழுத்து இன்றைக்கு நம்ம புழக்கத்துல சொல்லக்கூடியதை தொல்காப்பியத்தில் அந்த ஆயுத எழுத்தை முப்புள்ளி என்று சொல்றாங்க. முப்புள்ளி, முப்பாழ்புள்ளி என்ற சொல்லாடல்கள் தொல்காப்பியத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுக்கான சான்று தொல்காப்பியத்திலே இருக்கிறது. அதிலே எழுத்தெனப்படன, அதாவது எழுத்துனா என்னன்னு சொல்ல வரக்கூடிய நம்முடைய தொல்காப்பியர் அதுல சொல்றாங்க. என்ன எழுத்து பத்தி, தமிழ் மொழியில எழுத்துக்கள் பத்தி சொல்ல வராது. அப்ப எழுதுறப்ப சொல்றப்ப எழுத்து எனப்படுபவர் அகர முதல் நகர இருவாய் 30 என்ப. அது முடிச்சுட்டு அடுத்தது சார்ந்து வரல் மரபில் 3 அலங்கடையே. என்னென்ன அப்படின்னா குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பாழ் புள்ளி எழுத்து ஓரென்ன என்று சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க என்னன்னா, இந்த ஆயுத எழுத்து என்பது மொழியில எப்படி கையாளப்படுது அப்படின்னா சார்பெழுத்து என்று சொல்றோம். இப்ப சார்பெழுத்துன்னா உங்களுக்கு அந்த சொல்லாடலே நமக்கு தெரியும். எழுத்துக்கள் முதல் எழுத்து நமக்கு
உயிரெழுத்து, மெய்யெழுத்து. இதுதான் முதன்மையான எழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 முதன்மையான எழுத்துக்கள். இதுதான் முதன்மையான எழுத்துக்கள். இதை சார்ந்து இருக்கிறது எல்லாமே தனக்கென்று, அதாவது தனித்தன்மை இல்லாத சார்ந்து இருக்கிற எழுத்துக்கு பேர் தான் சார்பு எழுத்து என்று சொல்றாங்க. அப்படி தொல்காப்பியத்தில் சார்பு எழுத்து என்பது 3 சொல்றாங்க. தொல்காப்பியத்தை நீங்க பார்த்தோம். ஆனா அதுக்கு பிறகு வந்த இலக்கண நன்னூல் சார்பு எழுத்த 10 அப்படின்னு சொல்லுது. இப்ப 10ல இந்த ஆயுத எழுத்தும் 1 என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தத்துல இந்த அக்கேனா என்று சொல்லப்படுகிற இந்த எழுத்து சார்பு எழுத்து வகை சார்ந்தது என்பதை நமக்கு தெளிவா புரியுது. அப்ப இதுல என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப இப்ப உயிரெழுத்தும் சரி, மெய்யெழுத்தும் சரி, நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வேறுபாடாக இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை உள்ளடக்கியது. அதாவது ஒரு குறியீடாகத்தான் இருக்கு. ஏன் இப்ப நீங்க ஆ ஆ ஆ இ இ உ உ என்ற சொல் எல்லாமே பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வடிவத்துல இருக்கு. ஆனால் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா இருக்கும். 3 புள்ளிகளை இணைத்த ஒரு எழுத்து, தனி எழுத்தா இருக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதுக்கு நன்னூல் என்ன சொல்லுது? இந்த எழுத்த தனிநிலை என்று சொல்றாங்க. தனிநிலை என்று சொல்றாங்க. ஏன்னா இந்த எழுத்துக்கள் இருந்து மாறாக இருக்குது. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு இதற்கெல்லாம் அதனுடைய சாரம் இல்லாமல் தனித்த எழுத்தாக இருப்பதனால் இதுக்கு பேரு தனிநிலை என்று, தனித்து ஓர் எழுத்தாக இருப்பதனால் இதுக்கு பேரு தனிநிலை என்று நன்னூல் சொல்றாங்க. நன்னூல்ல தான் அக்கேனம் என்ற இதுக்கு ஒரு பேரும் இருக்கு. அப்ப இன்னைக்கு நாம் அக்கேனா என்ற அந்த எழுத்த அக்கேனம், முப்புள்ளி, முப்பால் புள்ளி, தனிநிலை, இந்த 4 பேர்கள் அந்த இலக்கண இலக்கியத்துல சங்க காலத்துல பயன்படுத்திருக்கிறாங்க என்ற செய்தி தெரியுது. சரி, இப்ப இது ஒரு எழுத்து வடிவத்துல இருக்கிற செய்தி. இதுல என்ன மெய்யியல் இருக்கு அப்படின்றத நீங்க கேட்கலாம். இதுக்கும் வள்ளல் பெருமானார் ஏன் இந்த இடத்த அவர் திருநிலை என்று சொன்னார் என்பதற்கான விஷயம் இருக்கு. ஆனா இதுல இதுக்கு முன்னாடி வள்ளல் பெருமானார் பல இடங்கள்ல தமிழை பல இடங்கள்ல சொல்றார். ஒரு இடத்துல தமிழுக்கு இட்ட உரை, நீங்க தமிழுக்கு இப்படி ஒரு இலக்கணத்தை இதுவரையில் யாரும் எந்த தமிழறிஞரும் கொடுக்கவில்லை, அருளாளரும் கொடுக்கவில்லை. வள்ளல் பெருமானார் தமிழுக்கு இட்ட உரை என்ற உரை இருக்கிறது, எல்லாம் இணையத்தில் இருக்குது. அது அவசியம் எல்லாரும் படிக்கணும். எப்படி தனியிலே தமிழ் என்ற சொல்லே எப்படி இறையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்றோம்ல தமிழில் மந்திரம், தமிழில் மந்திரம்னு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நான் பல இடங்களை சொல்லுவோம், தமிழே மந்திரம் தான். தமிழ் என்ற சொல்லே மந்திரமா இருக்கு. நீங்க மந்திரங்கள் வெவ்வேறு மந்திரங்கள் சொல்ல வேண்டியது, தமிழ் 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 என்றாலே அது மந்திர சொல் தான். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை, ஆழமான விளக்கத்தை தமிழுக்கு இட்ட உரை என்ற வள்ளல் பெருமானார் எழுதியிருக்கிற உரை என்பது மிகச்சிறந்த உரை. அதை அவசியம் படிக்கணும். அதுல ஒரு இடத்துல வள்ளல் பெருமானார் சொல்வார், இயற்கை சிறப்பியல் மொழி சாகாக்கலையை காட்டி கொடுக்கிற, அதாவது சாகாக்கலையை மிக எளிமையாக கற்றுக் கொடுக்கிற மொழி, லேசில் காட்டி கொடுக்கிற மொழி தமிழ் தான் அப்படின்றத பதிவு செய்வார். பல இடங்கள்ல வள்ளல் பெருமானார் ஒரு திருக்குறிப்புல இருக்கு. இதுக்கு இப்ப நீங்க சொல்லலாம், தமிழுக்கு தமிழ் என்ற சொல்லை விளக்கிட்டு இந்த இடத்துல சொல்வார். அதனாலதான் இயற்கை சிறப்பு இயல் மொழி என்று தமிழை சொன்னார். இப்ப இதனுடைய ரகசியம் என்பது இங்க இருக்குது என்பதுதான் நம்ம பார்க்கணும். இது ஒரு மெய்யியல் விளக்கம் என்பதை பார்க்கணும். பாருங்க, அக்கு, அதாவது அந்த ஆயுத எழுத்து பாருங்க, 3 புள்ளி இருக்கு. வலது பக்கம் 1, இடது பக்கம் 1, மேல் 1, இந்த 3 எழுத்து அப்படின்னு சொல்றோம். இதுல மெய்யியல் சார்ந்த விளக்கம் என்ன அப்படின்னா, வலது கண், இடது கண், நெற்றிக்கண், அதாவது உருவ மத்தி என்று சொல்றாங்க. இந்த 3 விளக்கங்கள் முக்கியமானது. இது வலது கண் சிற்றபை, வலது கண் இடது கண் பொற்றபை, நடுவிலே புருவ மத்தி என்பதுதான் ஞான சபை என்று சொல்றார். திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய இடம் என்பது இந்த இடம்தான். அதனாலதான் மெய்யியல் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் 3 கண், 3வது கண் என்று சொல்றோம். சிவனுக்கு இருக்கிற, சிவனுக்கு ஏன் நெற்றியில ஒரு கண் இருக்குது? நெற்றிக்கண், முக்கண்ணன் பேரு சிவனுக்கு. ஏன் இந்த இடத்துல ஒரு கண் இருக்குது? அதுக்கு பேர் புருவ மத்தி என்று சொல்றார். இன்றைக்கு சத்திய ஞான சபை அமைக்கப்பட்ட அமைப்பும் அக்கேனா வடிவத்தில் தான். சிற்றபை பொற்றபை, சிற்றபை பொற்றபை,
இந்த இடத்துல அருட்பெருஞ்சோதி, அதாவது ஞான சபைக்குள் தான் அருட்பெருஞ்சோதி இருக்கிறார் என்பதுதான் இதனுடைய முக்கியமான விளக்கம். பிலாசபிக்கலான அது மெய்யியல் சார்ந்த விளக்கம். இப்ப இதுக்கு நமக்கு எளிமையா புரியணும் அப்படின்னா நம்மளுடைய இதுலயே சொல்ற மாதிரி ஆயுதம் எதுக்கு பயன்படும்? தற்காப்புக்காக பயன்படும். எதிலிருந்து? ஒரு ஆபத்திலிருந்து நம்மளை காப்பதற்கு ஒரு ஆயுதம் தேவைப்படும், அல்லது உதவி செய்யறதுக்கு தேவைப்படும். இதுதான் ஆயுதத்தினுடைய பயன்பாடு. இந்த இடத்துல ஆயுத எழுத்து என்று சொல்றதுக்கு காரணம், எதுக்கு இந்த இடத்துல ஆயுத எழுத்துன்னு அதுக்கு பேரு அப்படின்னா, இதுக்கு இலக்கண வழக்கு வேறு, இலக்கணத்துல சொல்லக்கூடிய பொருள் வேறு, நமக்கான ஒரு மக்களிடையே சொல்லக்கூடிய அந்த மெய்யியலை சொல்வதற்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்பது வேறு. இப்ப நாம மக்கள் மத்தியில பேசக்கூடிய மொழியில நம்ம ஆயுத எழுத்து எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஆயுதம் என்று ஒரு தற்காப்புக்காகவே, பாதுகாப்புக்காக, எதிலிருந்து என்று சொல்லும் இருக்குல்ல, ஆபத்திலிருந்து சொல்றோம். அப்ப மனிதனுக்கு என்ன ஆபத்துன்னா இந்த மாதிரி விதியம் இல்லை. மெய்யியல்ல எது ஆபத்து? மெய்யியல் விளக்கத்துல நீங்க சொல்றப்ப அது என்ன சொல்றாருன்னா, மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஆயுதம் இது. அதுக்கான சிம்பிள் தான் இது. வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் புருவமத்தி பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். சத்திய ஞான சபை தன்னுள் கண்டேன் என்ற சொல்லுவது கூட இங்கதான் சொல்றாரு. புருவமத்தியை தொடர்ந்து உற்று நோக்குங்கள், அங்கே அந்த இடத்தில் மனத்தை ஒருங்கிணைப்படுத்துங்க அப்படின்றதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய திருக்குறிப்புகள் இருக்கு. அப்ப இந்த அக்கேனா என்ற அந்த அக்கேனம் என்ற அந்த சொல், அந்த எழுத்து என்பது தமிழில் சாகாக்கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய குறியீடு என்பதுதான் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி. தொல்காப்பியர் அது முப்புள்ளி, உப்பாள், அக்கேனம் தனிநிலை என்று இலக்கண அறிஞர்கள் சான்றோர்கள் சொன்ன விளக்கத்தை தாண்டி ஒரு தத்துவார்த்த விளக்கமாக வள்ளல் பெருமானார் அதை நிறுவுறார். அதனால்தான் ஆயுத எழுத்து என்பதை, அக்கேனம் என்பதை திருநிலை என்று குறிக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப இதுக்கும் இது கூட இது எப்படி அப்படின்றத நீங்க கூட இன்னும் கூட விளக்கம் தேவைப்படும் நினைக்கிறேன். அதுக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். தத்துவார்த்த விளக்கத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. உயிரெழுத்து எத்தனை? 12 உயிரெழுத்து. இந்த திருநிலை, இந்த அக்கேனான்றது 13வது எழுத்து. ஞாபகம் வச்சுக்க, 13வது எழுத்து. ஆனா வள்ளல் பெருமானார் ஒரு இடத்துல அவருடைய உபதேச குறிப்புகளில் ஒரு இடத்த சொல்றார். உயிர் அனுபவங்கள், இந்த ஒரு உயிர் 13 நிலைகளை அடைய வேண்டும். 13 நிலைகள். அந்த 13 நிலைகளை அடைந்த கடைசியாக இருக்கக்கூடிய 13வது நிலைதான் அதாவது திருநிலை என்று சொல்றாரு, திரு அருள் நிலை என்று வரையறுக்கிறார். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய உபதேச குறிப்புகள்ல ஒரு இடத்துல முக்கியமான விஷயமா சொல்றாங்க. இப்ப நாம ஏற்கனவே 12 எழுத்து முடிஞ்சது, ஆள் இருந்து வரை 12 எழுத்து முடிஞ்சது. இப்ப 13வது எழுத்து தான் இந்த ஆயுத எழுத்து, இந்த அக்கேனம் என்ற எழுத்து. இதுல நீங்க ஒப்பிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப சரியா பொருந்தும். நீங்க பாருங்க, திரியோதச நிலைகள் என்று வள்ளல் பெருமானார் ஒரு இடத்துல சொல்றாங்க. திரியோதச நிலைகள் அப்படின்னு ஒரு உபதேச குறிப்புல ஒரு இடத்துல சொல்றாங்க. அது என்னன்னா, அதாவது மெய்யியல் சொல்லிக்கிட்டே வரப்ப அது ஒரு சின்ன தலைப்பு போட்டு சொல்றாரு. இப்ப இதுல பாருங்க, திரியோதச அப்படின்னா, திரி என்றால் 3, தசம் என்றால் 10, மொத்தம் 13. அதாவது 13 நிலைகள் என்று சொல்லிட்டு ஒன்னா ஒரு வரிசைப்படுத்தார். அது பாருங்க, முதல் நிலை பூத நிலை, 2வது கரண நிலை, 3வது பிரகிருதி நிலை, 4ஆம் நிலை மோகினி நிலை, 5வது நிலை அசுத்த மாயா நிலை, 6ஆம் நிலை அசுத்த மகா மாயா நிலை, 7வது நிலை சுத்த மாயா நிலை, 8வது நிலை சுத்த மகா மாயா நிலை, 9வது சர்வ மகா மாயா நிலை, 10வது குண்டலினி நிலை, 11வது பிரணவ நிலை, 12வது பரிக்கிரக நிலை, இறுதி நிலையாக 13வது நிலையாக திருவருள் நிலை என்று சொல்றார். இதுல இதுதானா அப்படின்றது மேலும் கூட உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சந்தேகம் வரலாம். அதுக்கும் சான்று நான் சொல்றேன். ஒரு இடத்துல வள்ளல் பெருமானார் சொல்றாரு, உயிர் அனுபவம் முற்றிடின் அதன் இடத்தே ஓங்கு அருள் அனுபவம் என்று சொல்றாரு. இப்ப அதனாலதான் உயிர் இரக்கத்தை வலியுறுத்தினார். உயிர் இரக்கம் உண்டாக 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 அந்த அருள் அனுபவம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இருந்து உயிருடைய நிலை 12, அதாவது அடைய வேண்டிய நிலை 13, ஆக மொத்தம்
நம்முடைய இந்த உயிருடைய அந்த நிலைகள் என்பது மொத்தம் 13 நிலை. ஒரு உயிர் 13 நிலைகளை நீங்கள் கடந்தால் ஒழிய இந்த இரவா பெருநிலையை அடைய முடியும் என்பதுதான் வள்ளல் பெருமானார் அந்த திரியோதச நிலைகள் என்பதுல வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார் என்பது செய்தியை நம்ம பார்ப்போம். அப்ப நமக்கு இப்ப ஓரளவு அது நமக்கு புரிஞ்சிருச்சு. வலது கண், இடது கண், புருவமத்தி, சிற்றவை, பொற்றவை, சத்திய ஞான சபை. இந்த சத்திய ஞான சபைக்குள் தான் இறைவன் அருட்பெரும் ஜோதியாக ஒரு ஜோதி பிழம்பாக வீற்றிருக்கிறான், வீற்று அருள் புரிகிறான் என்பதுதான் செய்தி. அதனுடைய புறநிலை விளக்கம் தான் இன்றைக்கு சத்திய ஞான சபை என்பதை நம்ம இது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி. இதுதான் செய்தி. இப்ப இதுதான் அந்த திருநிலை என்பதை வள்ளல் பெருமானார் எப்படின்னா ஒரு குறியீடா சொல்றார். எப்பா நீங்க திருநிலை எங்கேயும் போகாத, நம்ம மொழியிலே இருக்குது. அது இந்த மொழியில இருக்கிற ஒரு சிறப்பு எழுத்து என்று சொன்னால் அது அச்சேனாவுக்கு சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப வள்ளல் பெருமானார் சொன்ன செய்தி அதுதான். சரி, இப்ப இந்த திருநிலை என்பதை 3 வெளிகளை சொல்றாரு. அப்பதான் ஐயா இப்பதான் வராங்க. வெளிக்குள் வெளிகடந்துன்றதெல்லாம் இப்பதான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுது. நமக்கு அந்த மனம் பற்றிய விஷயத்திலே நாம சொன்னோம். ஒரு இடத்துல புலன்களால் ஏற்படுகிற புலன்கள் ஒடுங்கும், மனம் வேலை செய்யும், பிறகு மனம் அடங்கும், அதுக்கு புது வெளிகள் தொடங்கும். வெளிகள்ல பல வெளிகள் இருக்கு. அதுக்குள்ள இறுதி நிலையாக இருக்கக்கூடிய வெளி, அதாவது அந்த நிலை இருக்குது, அந்த நிலைக்கு தனி வெளி, சிவவெளி, அருள்வெளி என்று சொல்றாங்க. இந்த தனி வெளி, சிவவெளி, அருள்வெளி இது 3ம் தனித்தனியானது என்றாலும் ஒரே செட்டப்ல தான் இருக்குது. எப்படி 3 புள்ளிகளும் ஓர் எழுத்து ஒரு சொல்லாக இருக்கிறதோ அது போல தனிவெளி, சிவவெளி, அருள்வெளி இந்த 3ம் ஒரே இடத்தில் இருக்குது. அந்த அருள்வெளிக்குள் இறைவன் அருட்பெரும் ஜோதியாக ஈர்த்திருக்கிறான் என்கிற செய்திதான் இந்த இடத்துல வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். இதற்கு இன்னொரு சான்றை நான் சொல்லணும். அதாவது நான் இப்ப ஒண்ணுக்கு இன்னொன்று சான்று சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னுமே விளக்கம் பெறும் என்பதுதான் அடுத்தது சொல்றேன் பாரு. இப்ப அகவலில் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். என்னன்னா இந்த உயிரெழுத்துக்கள்ல தொடர்ந்து அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு இப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய திருநிலை. இதே மெத்தடுல இதே முறைகள்ல வள்ளல் பெருமானார் 6ஆம் திருமுறையில் ஒரு பாடல் எழுதினார். இதே மெத்தட்ல. ஆனா இது அகவல் இல்லை. அது கீர்த்தனை பகுதின்னு சொல்லுவாங்க. பார்த்தனை இந்த கீர்த்தனை பகுதியில 6ஆம் திருமுறை திருவருட்பா 6ஆம் திருமுறையில் அம்பலவாணர் வருகை என்ற அந்த தலைப்பின் கீழே வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி அப்படின்னு ஒரு கீர்த்தனை பாடல் தொடங்கும். அந்த பல்லவி அது தொடங்கும். அதுல இருந்து ஒவ்வொன்றுக்கும் ஆவுக்கு 10 பாடல், ஆ அதுக்கு 10 பாடல், ஈக்கு 10 பாடல், ஈக்கு 10 பாடல், இப்படியே வந்துகிட்டே இருக்கும். கடைசியா அவு முடிஞ்சு அடுத்தது என்ன செய்யணும்? திருநிலைன்னு தானே நம்ம போடணும். இப்ப இந்த அகவல் என்ன செஞ்சாரு ஐயா? அவு முடிச்சுட்டு திருநிலைன்னு தானே சொன்னாரு. இப்ப அந்த திருநிலை என்பதை தானே அங்கேயும் போடணும். ஆனா அங்க வேற ஒண்ணு போடுறாரு. அதுதான் இன்னொரு விஷயம். அங்க என்ன போடுறாருன்னா, கண்ணையநீர் உண்மை காண என் ஆசை கடல் பொங்குகிறது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இப்ப இந்த இடத்துலனா கண்ணை நீர் அப்படின்றாரு. என்னென்ன? கண் உடையவனே என்று பேர். கண் உடையவனே. இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி அந்த விளக்கத்தை முதல் சொன்ன விளக்கத்தை பாருங்க. நுருவமத்தி நெற்றிக்கண் என்று சொன்னோமா, அந்த விளக்கத்தை இந்த இடத்துல உறுதிப்படுத்துற. கண்ணை நீர் அப்படின்னா கண் உடையீர். என்ன கண்? இந்த கண். இந்த கண் இந்த இடத்துல இருக்கு. நெற்றி புருவ மத்திக்குள்ள ஒரு கண் இருக்குது, 3ஆம் கண். அந்த 3ஆம் கண்ணை நாம் அந்த 3ஆம் கண் திறந்து விட்டால் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருன்றார் வள்ளல் பெருமான். அந்த புருவ மத்திக்குள்ளே பாருங்க. அதுவும் திருமந்திரத்தெல்லாம் ஏராளமா இருக்கு. உற்று உற்று பார்த்த கூட திருமந்திரத்திலே பாடல் இருக்கு. உற்று உற்று பார்த்தீங்கன்னா இறைவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு பார்த்தா நெத்திக்கு நேரே உற்று உற்று பார்த்தா பரமன் இருக்கிற இடம் தெரியும்பா, அது எங்கன்னா இங்கதான் அப்படின்னு திருமந்திரத்துல வரும். இப்ப அதேதான் வள்ளல் பெருமானது இங்க சொல்றாரு. அந்த புருவ மத்தி என்பது ரொம்ப முதன்மையான விஷயமா இருக்குது. அப்ப இந்த நிலைக்குள்ள, அதாவது இந்த 3 பகுதியில் 3 வெளிக்குள் 3 வெளி ஒண்ணு ஒரு எழுத்தை 3ஆக சொல்றார். அதனால
எப்படி ஒரு ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை வைத்து ஓரெழுத்தாக இருக்கிறதோ அது போல தனிவெளி, சிவவெளி, அருள்வெளி என்ற அந்த மூன்றும் ஒரு குறியீடு தான். அருள்வெளி தான் அது. அதுக்குள்ளேதான் இறைவன் இருக்கிறான் என்ற செய்தியை வள்ளல் பெருமானார் இந்த இடத்துல சொல்றார். அந்த இடத்தில் அந்த 3ஆம் கண் திறக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 13 நிலைகள் நமக்கு வரும். அந்த 13 நிலைகளை நாம் அடைகிற 13வது நிலையை நாம் அடைகிற பொழுது இந்த பெருவாழ்வு என்பது இந்த மனிதன் அடையக்கூடிய இலக்காக வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு என்ற பெருநிலையை அடைவார்கள் என்பதுதான் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக நான் இதில் பார்க்கிறேன். இதுல ஒரு ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இந்த இதுக்கு வள்ளல் பெருமானாருடைய அந்த மொழிக்கு வள்ளல் பெருமானார் செஞ்ச ஒரு முக்கியமான செய்தியாகவும் நான் பார்க்கிறேன். ஒரு நம்முடைய ஒரு இறை பற்றி தான் வள்ளல் பெருமானார் சொல்லிக்கிட்டே வர்றார். அதுல நம்ம மொழியை தான் ஹேண்டில் பண்றாரு. மொழியை எடுத்துட்டு தான் உதாரணம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்க அதை பாத்தீங்கன்னாலே சரி, ஆவிலிருந்து அந்த இம்மு அது தமிழை பிரிச்சு அது விளக்கம், தமிழ் விளக்கம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கை உண்மையாக எப்படி இருக்குது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் சொல்றாரோ அந்த இடத்தெல்லாம் இந்த மொழியை கையாளுகிற விதம் வந்து ஆச்சரியப்படுத்து. இன்னொன்று, இந்த அக்கேனா என்ற அக்கேனம், இந்த அக்கேனம் என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்திற்கு வள்ளல் பெருமானார் ஒரு பேரை வச்சுட்டார. அதுக்கு பேரு திருநிலை என்று சொல்லப்படுது. அப்ப அது ஒரு பேராகவும் நம்ம புழக்கத்துல கொண்டு வரலாம். இப்ப நாம ஏன்னா இந்த மொழியினுடைய மெய்யியல் இது இலக்கணம் சார்ந்து தமிழ் சார்ந்து இருக்கிற ஒன்று, இந்த மொழியே மெய்யியலாக இருக்கிறது. இதுதான் பெரிய ஆச்சரியம். இதுவரையில எந்த சொல்லியிருக்கிறாங்க, அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தமிழில் இயற்றுதல், தமிழில் பாக்களை ஏற்றுதல், தமிழில் மந்திரத்தை சொல்வது இது வேறு. தமிழே மந்திரம், தமிழே இலக்கணம், மெய்யியலும் தமிழில் இல்லை. தமிழே ஒரு மெய்யியல். இதுக்கு இருக்கிற வித்தியாசம் இருக்கு. அன்பா இருக்கிறது வேற, அன்பா மாறுறது வேற, அன்பாவே இருக்கிறது வேற. அது மாதிரி தமிழில் மெய்யியல் இருக்கிறது. அப்படி மட்டும் இல்ல, தமிழே மெய்யியல் என்பதை சான்றோடு நிரூபிக்கிற ஒரு முக்கியமான அகவலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதை நம்ம திரும்பவும் அதை பார்க்கலாம். திருநிலை, தனிவெளி, சிவவெளி எனும்போர் அருள்வெளி பதிவலர் அருட்பெரும் ஜோதி. இப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம சிவவெளி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்பேஸ் பத்தி நிறைய வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். உள்ளுக்குள் இருக்கிற உயிர் அனுபவத்தை மேம்பட பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு வெளிக்கும் வள்ளல் பெருமான இன்னும் விரிவா சொல்றாங்க. பல வெளிகளை வள்ளல் பெருமானா சொல்லிட்டு இருக்காரு. இதுல அருள்வெளி பதிவலர் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தையை பார்க்கலாம். பதி, இந்த பதி என்ற சொல்ல நம்ம பயன்படுத்திருக்கோம். சித்தாந்தம் பேசுறப்ப தத்துவத்துல பேசுறோம். பதி என்றால் இறை என்ற சித்தாந்தத்துல நம்ம பார்த்துக்கோம். ஆனா இந்த இடத்துல பதி என்பது ஒரு முக்கியமான சொல். பதி என்றால் இடம் என்று பொருள். அருள்வெளிக்குள் இறைவன் அருள்வெளியாக இருக்கக்கூடிய இடத்தில் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறான். இப்ப இந்த பதி என்ற புழக்கத்துல இருக்கிற சொல்லு பாருங்களேன். திருப்பதி என்றது ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர் திருப்பதி அப்படின்னு சொல்றோம். அப்ப பதி என்றால் இடம் என்ற ஒரு பொருளையும் இங்க குறிக்கும். அப்ப அருள்வெளியில் அருட்பெரும் ஜோதியாக இறைவன் இருக்கிறான் என்பதுதான் சொல்றாங்க. அதனுடைய குறியீடு எது என்று சொல்லும் போது எந்த இடத்துல இருக்கு? இன்றைக்கு சுத்த சன்மார்க்கத்தின் மெய்யியல் குறியீடாக இருக்கக்கூடிய சத்திய ஞான சபையும் பெருவெளியும் தான். அந்த பெருவெளிக்குள் தான் அது இருக்கிறார். இன்றைக்கு நம்ம சொல்றோம்ல, தனிவெளி, சிவவெளி, அருள்வெளி. இந்த வெளிக்குள் யார் இருக்கிறார்? அருட்பெரும் ஜோதி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அகவலுடைய குறியீடும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சத்திய ஞான சபையில் அப்படியே புரிஞ்சிருக்கு. பெருவெளி, அதுக்குத்தான் இந்த வெளியெல்லாம் சேர்த்துதான் பெருவெளி என்று வள்ளல் பெருமானார் சொல்றார். பெருவெளிக்குள் தான் இருக்கிறார். அருட்பெரும் ஜோதி என்பது பெருவெளிக்குள் தான் இருக்கிறாரு அப்படின்றத நீங்க பார்க்க. இப்ப இதையெல்லாம் நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சத்திய ஞான சபை இந்த இதுக்கான பொருள், இதனுடைய புற விளக்கம் என்பது சத்திய ஞான சபை என்பதை மிக தெளிவாக புரியும். அதனாலதான் அந்த நிலைக்கு போகணும். அதனால இந்த தத்துவங்களாக சொன்னா மக்களுக்கு புரியாது. எத்தனை தத்துவங்களை சொன்னாலும் வள்ளல் பெருமான இப்ப இந்த இடத்துல சொல்றோம்ல, இப்ப நீங்க இந்த பூத நிலை, கரண நிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, அசுத்த மாயா நிலை, இதெல்லாம் ஒரு 12-13 நிலைகள் சொன்னோம்ல. இந்த நிலைகள் எல்லாம் உயிர் அனுபவம் சொல்றார்.
இதுல அடுத்து இதுலயே சொல்றப்ப ஒரு குறிப்பிடல, இதெல்லாம் படிக்க முடியாது, படிச்சு தெரிஞ்சுக்காதுன்றார். அது அனுபவத்தில் உனக்கு புரியும், இந்த 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 நிலைகள்லாம் உங்களுக்கு அனுபவத்தில் இருந்தே தெரியும்ன்ற குறிப்பையும் வள்ளல் பெருமாள் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த இதுல இருந்து நமக்கு தெரியும் போது இந்த அனுபவத்தினுடைய குறியீடு எப்படி இருக்கும்? ஒரு அருவமா இருக்கக்கூடாது. தியானம் மற்ற பண்ணது ஏதாவது ஒன்றை நினைக்கணும்னா, தியானம் பற்றி பேசும்போது கூட அருவுருவமா எதுவும் ஏதாவது ஒரு உருவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண முடியும். எதுவுமே ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஒழுங்குக்கு வராது. அப்ப அது மாதிரி இந்த தத்துவத்துக்கு ஏதாவது ஒரு வடிவம் கொடுக்கும். வடிவம் கொடுத்தாதான் எளிய மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுல இருந்து விளக்கம் பெற்று அதுக்கப்புறம் மேல்நிலை அடைவாங்க. அந்த அப்படியான ஒரு நிலைக்குதான் அந்த அந்த நிலையை ஊற்றித்தான் வள்ளல் பெருமானார் பெருவெளிக்குள் சத்திய ஞான சபையை நிறுவினார் என்பது இந்த திரு அகவலின் அருட்பெரும் ஜோதி அகவலின் வாயிலாக நமக்கு இன்னும் விரிவாகவே புரியும் அப்படின்றதுதான் நான் இந்த அகவலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக நான் பார்க்கிறேன். மீண்டும் அதை பார்ப்போம். திருநிலை தனிவெளி சிவவெளி எனும்போர் அருள்வெளி பதிவலர் அருட்பெருஞ்சோதி. திருநிலையாகிய தனிவெளி சிவவெளி எனப்படும் அருள்வெளியாகிய இடத்தில் சுடராக வளர்ந்து அருள் புரிகிற அருட்பெரும் ஜோதியரே என்று வள்ளல் பெருமானார் இந்த செய்தி இந்த அகவலின் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதில் இந்த மொழிக்குள்ளே அந்த அடையாளம் இருப்பதனாலேயே இந்த அக்கேதா என்ற அந்த ஆயுத எழுத்தை திருநிலை என்று காட்டி அதை விளக்கியிருப்பது மிக அழகு, மிக ஆழமான பொருள் என்பது வள்ளல் பெருமானாருடைய இந்த மொழியியல் ஆய்வும் மெய்யியல் ஆய்வும் எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது என்பதற்கு சான்றாகவும் இந்த அகவல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக நான் பார்க்கிறேன். நன்றி. இதுல ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டதுன்னா கேளுங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. இயற்கையை விளக்கறதுக்கு தமிழ் மொழி கட்டமைப்பு எவ்வளோ நல்லா பயன்படுதுங்கிறதையும் பார்க்க முடியுது, இல்லை தமிழை எவ்வளோ அழகாக வள்ளலார் பயன்படுத்தி இருக்கிறாரு அந்த கோணத்துலையும் பார்க்க முடியுது. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. எனக்கும் சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்பு கலந்துகிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நம்ம கேட்டுடலாங்க. இணைஞ்சிருக்கவங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சரிங்க, நானே என்னோட கேள்வியை முன் வச்சிடுறேன். இப்போ அந்த திருப்பதி, பதிங்கிறது இறைவன் அப்படிங்கிற பொருள் சொன்னீங்க. திருங்கிறது ஒரு என்ன ஒரு மரியாதைக்குரிய சொல் இல்லைங்களா? அப்போது இறைவனை குறிக்கிறது இந்த இடத்துல இறைவன் இருக்கார். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஊர் பேர் வைப்போம் நம்ம. அதனாலே அது இடம்னு ஆயிடாது. இடம்ங்கிறது இடத்துக்கு வந்து வேற காரண பெயர் சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாமே இன்னொருத்தவங்களோட பெயர் சுட்டுவோம். ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா அவர் பெயரை சுட்டுவோம். அந்த மாதிரி அப்போ அதாவது உயர்ந்த இல்லை மரியாதைக்குரிய இறைவன் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர் சூட்டினதாக தானே இருக்கணும். அது பதி என்றாலே இடம்ங்கிற பொருள்னு வராது இல்லை. அந்த கேள்வி ஒன்று. ரெண்டாவது, இந்த இது படித்தால் உணர முடியாது, அது படித்து தெரிந்து கொள்வதில்லை, உணர்ந்து தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது நம்ம சித்தர் மரபுலையும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ நாம் படிக்கிறதுனால நம்மளால் அதை உணர்ந்து கொள்ள முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. நம்மளா ஓதாது உணர்தல்னா அவங்கவுங்களா தான் உணர்ந்துக்கிறோம். நம்ம இவ்வளோ தூரம் எடுத்து படிக்கிற பொழுது அதை உணர முடியாதா அப்படிங்கிற எதிர்மறை கேள்வியாகவும் அதை நான் வைக்கிறேன். வைங்களேன், இது ரெண்டுக்குமான பதில் சொல்லுங்க. இப்ப ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சொல் வந்து பயன்படுது. இப்ப இலக்கணத்துல மலம் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டது. இப்ப சித்தாந்தத்துல நம்ம பார்த்தோம். சித்தாந்தத்துல பதி என்ற விஷயம், பதி என்றால் இறை என்ற சொல்லும் உண்டு, பதி என்றால் இடம் என்ற சொல்லும் உண்டு. இந்த இடத்துல பதிவலர் என்று 3 குறிப்பிட்ட இடத்தை சொல்றார். தனிவெளி, சிவவெளி, அருள்வெளி அப்படின்னு ஒரு இடத்தை சொல்லி அதுக்குள்ளதான் அதுக்குள்ள வளரக்கூடிய அப்படின்றத வள்ளல் பெருமான் சொல்லுவதனாலே இடத்தில் பதி என்பதுதான் சரியாக பொருந்தும் என்பதுதான் அப்படின்றதுதான் அறிஞர்களுடைய கருத்து. இது கிட்டத்தட்ட நான் ஒரு 10 உரைகளிலும் பார்த்த செய்தியும் கூட இது. ஏன்னா எல்லாருமே ஒரு அறிஞர்கள் அருளாளர்கள் உரையிலும் கூட பதி என்ற சொல்ல வந்து இந்த இடம் என்ற இந்த இடத்துல இடம் என்ற சொல்லதான் நமக்கு குறிப்பிடுறார். அதே போல இந்த வெளி என்றாலே இடத்தையும் குறிக்கும், வெளி என்றாலே இடத்தையும் குறிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம்.
அதனால அந்த இடத்திற்கு சொல்படி அந்த சொல் மாறும் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, வள்ளல் பெருமானார் இந்த இடத்துல அனுபவம் சில விஷயங்களை ஆஹ் எவ்வளவு கற்றாலும் கூட இன்னும் சொல்ல போனீங்கன்னா கற்க கற்க அறியாமை வளரும் தவிர முக்தி பெறாது. இது அனுபவத்துலதான் நீங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்க 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 மீண்டும் 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 அறிவு விரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல விரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்குமே தவிர அதுக்கு ஒரு முடிவு என்பது இருக்கு. ஆனால் உணர்தலில் என்பது ரொம்ப எப்படி சொல்றது, அதை நம்ம உணர்ந்தால் மட்டுமே அது புரியும். ஏன் அப்படின்னா எல்லாவற்றையும் இப்ப நாம படிக்கிற நாம கத்துக்கக்கூடிய செய்தி, இப்ப வள்ளல் பெருமானார் நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் எழுதி வச்சு போயிருக்காரு, நம்மளாம் படிக்கணுன்றதுக்காக தான் பதிவு பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் இப்ப இனிப்பு என்பது இனிப்புன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த இனிப்புனா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு நமக்கு பதில் சொல்ல முடியாது. இனிப்பு டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது இனிப்புன்னு தெரியும். அது மாதிரிதான் இப்ப இந்த நிலைகள்லாம் இருக்குப்பா. இந்த நிலைகள் எல்லாம் ஒருவருக்கும் ஒவ்வொரு விதமா இங்க இருக்கும் அப்படின்றத வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார். இது ஒரு ரூட். இந்த ரூட்ல ஒரு பயணத்துல இதுல இருந்து இதுக்கு போங்க அப்படின்னு நமக்கு ஒரு வழி இருக்குது, ஒரு வழியை காட்டுறாங்க. ஒருவர் பாதையை அதே பாதையிலே சென்றாலும் அவருக்கு ஏற்படுகிற அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா அதுக்குள்ளதான் அந்த நிலைக்குள்ளதான் இருக்காது. அதனாலதான் சமயத்திற்குள்ளாகவே இறையை அடைவதற்கு பல படிநிலைகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்றாங்க. எல்லாமே இறை நிலையை நோக்கித்தான் போகும். ஆனால் அவரவர்கள் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை பெறுவாங்க. இதில் இல்லாத, நான் தான் சொல்றேன், சமயத்திலிருந்து தான் வள்ளல் பெருமானார் வந்தார். ஆனால் சமய கருத்துக்கள் அவர்கிட்ட இல்லையே இறுதியில, அதை கடந்து தானே போயிட்டாரு. அப்ப அவருக்கு இப்ப உண்மையிலே வள்ளல் பெருமானார் இப்ப ஒரு நிலையை அடைவாரா என்பது அவரே இது பண்ணியிருக்க மாட்டார். அவரு எல்லாரும் மாதிரியும் ஒரு உண்மையாகவும் அந்த ஈரிரக்கத்தோடு இருந்தாரு. ஆனா அவருடைய நிலை இன்னொரு பெரிய நிலையா மாறிடுச்சு. அப்ப நமக்கு சில விஷயங்கள் உணர்ந்து தான் ஆக வேண்டும் என்பது வள்ளல் பெருமானவுடைய திருக்குறிப்படிதான். என்னுடைய இதுக்கான சொல்லல, வள்ளல் பெருமானார் சொன்னதை நம்ம சொல்றோம். அது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவத்தை வரையறுக்க முடியாது, அது தனக்குள் உணர்வது மாதிரிதான். ஒரு ஹெட்போன்ல ஒரு ஒரு பாட்டு கேட்குது எப்படி, அது நமக்குள்ளதான் அந்த உற்சாகம். வெளியில இருக்கிறவங்களுக்கு அது அதை உணர முடியாதுல்ல, நமக்குள்ளதான் அந்த இசையை உணர்ந்து உற்சாகம் வரும். அது மாதிரிதான் இந்த அனுபவம். அதுக்குள்ளே போகிற பொழுது அந்த அனுபவங்கள் ஏற்படும் என்பதுதான். ஆனா என்ன சொல்லிட்டாருன்னு வள்ளல் பெருமானார், இந்த நிலையெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்றத நமக்கு இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க, ஆனா இந்த தெரிதல உங்க அனுபவத்திலையும் புரியும் அப்படின்றதுதான் ஐயா சொன்ன செய்திங்கய்யா. நல்லது, மகிழ்ச்சிங்க ஐயா. நம்ம தொடர்ந்து வகுப்புல உணர முயற்சி பண்ணுவோம். தொடர்ந்து ஐயா என்ன சொல்றாங்க, என்ன மாதிரி இயற்கையோட விதிகள் எப்படி சொல்றாங்க, உயிர் விதிகள் என்ன, அப்புறம் மக்களுக்கு தேவையான பணிகள் என்ன, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து அகவல் வழியாக பெறுவோம், உணர முயற்சி செய்வோங்க ஐயா. மகிழ்ச்சி. அழைப்பில் இணைந்த அனைவருக்கும் நன்றிகள். இந்த வழக்கம் போல 17வது வகுப்பை மிக சிறப்பாக கருத்து கொடுத்த முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக சிறப்பு நன்றிகள். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. நன்றிங்க, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா.